ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கார் அண்ட் அஸ்ஸலாம் அலைக்கும். ஸோ என்னடா, எப்பவுமே தனியா ஏதோ ஃப்ரெண்டு கூட போவேன், இன்னைக்கு இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு குரூப் ரைடுங்க. மோஸ்ட் ஆஃப் தம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்குவாட் 66ன்னு சொல்லிட்டு. ஓகே, சிங்கிள் லேன் ரோடு. ஓகே, ஸோ ஸ்குவாட் 66ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஒன்று இருக்கு, பைக்கர்ஸ் கிளப். ஆக்சுவலாக அது பைக்கர்ஸ் குரூப்பு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு ட்ரிப் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வால்பாறை போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 25 ரைடர்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர், அப்புறம் பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஏர்லியராக ஒரு 4 o'clock நாங்கள் நாட் 4. ஸோ இவர் தான் பிரசிடென்ட். இந்த முன்னாடி பெனலியில் போறாரு பார்த்தீங்களா, அவர் தான் பிரசிடென்ட், இந்த கிளப்போட பிரசிடென்ட். அவர் பேர் அப்துல்லா. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ காலைல 4 o'clock வந்துட்டு எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அசம்பிள் ஆனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு குரூப்ஸ் பற்றி சொன்னாங்க, என்னென்ன குரூப்ல எப்படி எப்படி, அப்புறம் லேன் டிசிப்ளின் பற்றி, சேஃப்டி பற்றி எல்லாமே சொன்னாங்க. அந்த குரூப்ல என்ன இருக்கோ எல்லாமே சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருக்காங்க இவங்க. அதான் இப்போ அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 6 ஆயிட்டு இருக்கு, 6:10 ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னா வால்பாறை போறோம். வால்பாறை போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பாட் அவங்க இன்னைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் கூழாங்கல் ரிவர் சொல்லிட்டு நிறைய 2-3 ஸ்பாட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இந்த ட்ரிப்ல இது போகணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு டீ பிரேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம டீ பிரேக் வந்து நம்ம பொள்ளாச்சியில் எடுத்துப்போம் டீ பிரேக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டு பொள்ளாச்சிக்கிட்டேயோ இல்லை ஆலியார்கிட்டயோ வந்துட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக ரைட் பிளானு. இதுல பாத்தீங்கன்னா நான் வால்பாறை நிறைய டைம் போயிருக்கேன். ஆனா கூழாங்கல் ரிவர், அப்புறம் இன்னும் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துருச்சு. எஸ்டேட் வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போறாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா புதுசுங்க. நான் வால்பாறை போனா அப்படியே அந்த டி எஸ்டேட் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவோம், அவ்வளவுதான். ரொம்ப இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஜாஸ்தி நான் போனதில்லை. அது ஒன்று. செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் ரைட் எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து குரூப்பாக போயிருக்கோம், பட் ப்ராப்பர் குரூப் ரைட்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்கலாம், எனக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அப்புறம் அதே மாதிரி இங்கே டீம் மெம்பர்ஸும் குரூப் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, வந்துட்டு நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க. ஹோப் ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இது ஐ மீன் டீ பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நான் டீ பிரேக் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தோம் பொள்ளாச்சியில். ஸோ டீ பிரேக் முடிச்சுட்டு இப்போ நம்ம டுவர்ட்ஸ் வால்பாறை போயிட்டு இருக்கோம். வால்பாறை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 59 kilometers இருக்கு. தெரியும் உங்களுக்கு எத்தனை ரைடர்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு. பின்னாடி ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, முன்னாடி போறாங்க. அரௌண்ட் 20 to 25 ரைடர்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு ரைட்ல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆயிட்டு இருக்கு. வால்பாறை பார்த்தீங்கன்னா 59 kilometers இருக்கு. இங்க நம்ம வால்பாறை ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் பொள்ளாச்சி ஆல்வேஸ் இந்த ரோடெல்லாம் பியூர் பிளெஸ்ஸுங்க. எத்தனை டைம் வந்தாலும் இந்த ரோடெல்லாம் சலிச்சே போகாது. இந்த குரூப் பைக்கர்ஸ் குரூப் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த ஓவர் ஸ்பீடிங், ஓவர்டேக் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் வந்துட்டு ரோட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வேற லெவலில் பண்றாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான இப்போ ப்ரோ ரைடர்ஸ் எல்லாம் இல்லை சீனியர் ரைடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 பேர், பின்னாடி ஒரு 3 பேர் போவாங்க. நியூ பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாத்தையும் சென்ட்ரல் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி அந்த குரூப் பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது.
ஸோ அதுக்காக அதெல்லாம் செம்மையா வந்துட்டு பிளான் பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் மைக்கை மாத்திருக்கேன். பட் வந்துட்டு நான் டெமோ வீடியோ செக் பண்ணி பார்த்தேன், இன்னுமே அந்த ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ மைக் ப்ராப்ளம் இல்லை, பட் வந்துட்டு ஹெல்மெட்குள்ள வந்துட்டு வின் நாய்ஸ் நிறைய வருது. ஸோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆடியோ குவாலிட்டி. ஆக்சுவலா இந்த மைக் நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு இன்னுமே வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஐ மீன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும் ஆடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு பெருசு வீடியோ கேப்சர் பண்ணல, ஒரு 5 minutes வீடியோ எடுத்து பார்த்தேன். அதில் கொஞ்சம் பஸ்ஸிங் நாய்ஸ் இருந்துச்சு, வின் நாய்ஸும் இருந்துச்சு ஹெல்மெட்ல. இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு வின் நாய்ஸ் இருக்கு ஹெல்மெட்ல. அது உள்ள வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் ஏர் கேப்ஸ் இருக்குதுனால என்னோட என்ன சொல்றது, என்னோட காது கிட்ட என்னோட ஹெட் கிட்ட எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கவர்ட் ஆயிருக்கு. பட் ஃப்ரண்ட்ல வாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் வந்துட்டு கவர் பண்ண முடியாது. மைக்கும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. ஸோ காத்து வந்துட்டு ஃபோர்ஸா வரும்போது காத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு மைக்கு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால மேபி உங்களுக்கு பஸ்ஸிங் நாய்ஸ் இருக்கலாம். எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆடியோ குவாலிட்டி பேடாக இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க. மேபி அப்கமிங் வீடியோஸில் நான் பார்க்குறேன் என்ன பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும்னு பார்க்குறேன். மைக் தாங்க ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இல்லைனா என்ன சொல்கிறது, இல்லைனா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் வந்துட்டு மைக் தான் வந்துட்டு கொஞ்சம் கோளாறு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஏன் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையோட செக் போஸ்ட் என்டர் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வால்பாறை செக் போஸ்ட் என்டர் ஆகிட்டோம். அங்கே நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஐ திங்க் ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. வா இங்கே பாருங்களேன். ஸோ என் மக்கள் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைனப். அங்கே இருந்து அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இப்படியும் ஒரு 20 பைக்ஸ் கிட்ட இருக்குங்க. வா 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 இந்த வியூவை பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. கரெக்டாக சன் ரைஸ் ஆகிற டைம்ல சூப்பராக இருக்குங்க. ஸோ யாருக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இதோ வால்பாறை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 kilometers இருக்குது எக்ஸாக்டாக. அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. வாவ் சூப்பராக இருக்கு இல்லைங்க. வா 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 பியூட்டிஃபுல். நான் நிறைய டைம் வந்திருக்கேங்க, உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் கூட ஆலியா ட்ரிப் கூட நம்ம இங்கே வந்திருந்தோம். பட் இந்த மாதிரி இவ்வளோ வேலையை நான் வந்தது கிடையாது. சன்ரைஸ் எல்லாம் இங்கே பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பொள்ளாச்சி ஆலியாரில் இவ்வளோ ஏர்லியராக வருது. ஸோ இங்கேருந்து கட் செக்ஷன் ஸ்டார்ட். நம்ம லாஸ்ட்டு ஆலியார் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் போயிருப்போம், மங்கி ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்போம், மேலே வரைக்கும் போகல. வால்பாறை பார்த்தீங்கன்னா நான் போய் கிட்டத்தட்ட இருக்குங்க, ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஆச்சு இருக்கும். ஆமாம் 2020 லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போவே இல்லை, அந்த பக்கமே அந்த சைடே போகல. வால்பாறை சைடே நான் வரல, இப்போ தான் வரேன். அதுக்கப்புறம் 4 years கிட்டத்தட்ட ஆச்சு.
ஸோ பார்க்கலாம். வால்பாறை போய் 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துக்குலாம் நான் போனதே கிடையாது. இப்போ போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் கூல் ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுவும் ஒரு மாதிரி சூப்பராக தாங்க இருக்கு. ஒரு டிராஃபிக்கோ எதுவுமே இல்லை. அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஓகே மக்களே, நான் மேலே போயிட்டு இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் வ்ளாக்ல பார்த்துருப்பீங்க இந்த ரோடெல்லாம். ஸோ நான் உங்களுக்கு வால்பாறை கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம இது போயிருப்போம், அதாவது கொடநாடு, அப்புறம் இது கொத்திகையில போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அந்த ரோடு ப்ராடாக இருக்கும். பட் இந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோஸாக இருக்கு பாருங்க. இந்த வால்பாறை ரோட்ஸே ஃபுல்லாகவே அப்படி தான், உங்களுக்கு ரொம்ப நேரவாக இருக்கும். தெரியுது மேலே போகிறாங்க பார்த்தீங்களா ரைடர்ஸ் எல்லாம். லுக் அட் திஸ், சூப்பராக இருக்கு. சம்பவம் ஆயிருக்கு இப்போ. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 40 பென்ஸிங் டோட்டலாக 40 ஹேர்பின் பென்ஸ். அதில் நம்ம 4th பெண்டில் இருக்கோம் இப்போ தான். ஸோ இன்னும் 36 மோர். பென்ஸ் மோர், 32 கிலோமீட்டர்ஸ் மோர். ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. ரொம்ப 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 டேஞ்சருங்க. பாருங்க, அதுக்குள்ளே 5th பெண்ட் வந்துருச்சு. அப்படியே வளைஞ்சு 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 போகும் வால்பாறை ரோட்ஸு. ரொம்ப 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 காஷியஸாக ஓட்டணுங்க. அந்த ரோட்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராடராக இருக்கும் உங்களுக்கு. பட் வால்பாறை ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ரொம்ப சின்ன ரோட்ஸு. இதில் பஸ்ஸு லாரி எல்லாம் வந்துட்டு இந்த ரோட்டில் தான் வரும். இங்கே பார்த்தீங்களா நம்ம லைன் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அந்த லைன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. மொத்தமாகவே ஒரு 20 ஃபீட் ரோடு தான் மொத்தமாகவே. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அனுசரித்து ஓட்டணும். 6th பெண்டில் இருக்கும். செவன்த் பெண்ட் அதுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. ஃபுல்லாவே வந்துட்டு எஸ் மாதிரி இருக்குங்க, அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 இருக்கும். குரங்கு நடுவில் வந்துருச்சு. மக்கள் எங்க பாத்தீங்களா, மலையாடு. வா, இப்பதாங்க பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு நேரம் எதுவும் தெரியல, கரெக்டா கேமரா ஆஃப் பண்ண போகும்போது கரெக்டா வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஹேர்பின் பென்ல இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா ரோடு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க அந்த ரோடு, வேற லெவலில் இருக்கு. கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க, சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படியே. ஃபிஃப்டீன்த் ஹேர்பின் பெண்ட், எலிஃபண்ட் ஹேர்பின் பெண்ட். ஓ, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஹேர்பின் பெண்ட்க்கும் சில இடத்துல பேர்ட்ஸ் இருக்கு, சில இடத்துல அனிமல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. 15th ஹேர்பின் பெண்ட் வந்துட்டு எலிஃபண்ட் ஹேர்பின் பெண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மலபார் சம்திங் போட்டிருக்காங்க, கரெக்டாக படிக்கல. 16th ஹேர்பின் பெண்ட் இது.
வாவ், இந்த மவுண்டன்ஸ் பாருங்க, வேற மாதிரிங்க. வனமலை டைகர் ரிசர்வ் வால்பாறை ரேஞ்ச் வெல்கம்ஸ் யூ. பாத்தீங்கன்னா லைட்டா ட்ரிசல் ஆயிட்டு இருக்குங்க. இந்த வியூ பாத்தீங்களா, வேற மாதிரிங்க, சூப்பரா இருக்கு.